அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 10. விக்ரமின் அதட்டலில் ரூமினுள் வந்தவள் வேகமாய் தன் உடையை மாற்றி தலையை அவிழ்த்து விட்டவளின் எண்ணங்கள் எல்லாம் விக்ரமிடமே சுழன்றது. என்ன உயரம்டா சாமி, அவங்க வீட்டில் ரொம்ப காம்ப்ளன் கொடுத்துருப்பாங்களோ? இருக்கும் இல்லைனா இப்படி உயரமாக இருக்க முடியுமா? ஆமாம், இது என்ன, ஆம்பளைங்களை இத்தனை கலரான ஆளுங்க இருக்காங்களா என்ன? நம்ம ஊரில் மட்டும் எல்லாம் தீஞ்சு போன தீச்சட்டி மாதிரி தானே இருக்குதுங்க என அவள் எண்ணம் போய் கொண்டிருக்க, கதவு தட்டும் சத்தத்தில் சுய உணர்வு பெற விக்ரம் தான், என்னடா போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டாளா என்ன என மீண்டும் கதவனை தட்டி, ஏய் ஆர் யூ ஹியரிங் மீ என கேட்க, இதோ நான் வரேன் என கதவனை திறந்தவளை பார்த்தவனின் விழிகளும் அவளின் தோற்றத்தை தான் அளந்தது. இதுவரை அவன் பார்த்த பெண்களின் தோற்றத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தோற்றம் அவளுடையது. உடம்பை இறுக்கி பிடிக்காத தொள தொள என ஒரு சுடிதார், அவன் பார்த்த 0 சைஸ் இல்லாத சற்று குண்டான உடம்பு. அவளின் நிறம் மாநிறம்தான், அதுவே அவளை அழகாய் காட்டவும் கொஞ்சம் பெரிதாய் இருந்த கண்களும் திருத்தப்படாத புருவமும் எல்லாத்தையும் தாண்டி அவளின் ஒற்றைக்கல் மூக்குத்தியும் என அனைத்தையும் பார்த்தவன் அங்கேயே தேங்கி நின்றான். தமிழ் அவனை விழி அகல பார்த்து சார் என அழைக்க அதில் சுய உணர்வு பெற்றவன், எஸ் காஃபி குடிக்கலாமா என கூறி முன்னால் சென்றான். அவன் மனதிலோ, விக்ரம் உனக்கு வார்த்தைகள் தடுமாறுதா, அதுவும் இந்த சின்ன பொண்ணு முன்னாடி, இட்ஸ் ரெடிகுலஸ் மேன் என வியப்புடன் எண்ணிக்கொண்டவன் தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு அங்கே இருந்த சேரில் கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்து தன் 2 விரல்களை மட்டும் காஃபி கப்பின் பிடியில் விட்டு லாவகமாக அதனை எடுத்து அருந்தி கொண்டிருக்க அவன் குடிக்கும் அழகை பார்த்தபடி இருந்தாள் தமிழ். அவளின் மனதில், அடியே கயலு, நீ அந்த டப்பாக்கே அந்த டான்ஸ் ஆடுவியே, இப்போ இவரை பார்த்த உனக்கு எப்படி இருக்கும் என எண்ணும் போதே, அச்சோ எப்படி இவனை மறந்த என வேகமாய் தன் பையில் கைகளை விட்டு தொழாவினாள். பின் தன் போனை எடுத்து பார்க்க அதில் பிரகாஷின் கால்கள் ஏராளமாய் இருந்தது. அட கடவுளே, என்ன இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான்? அடியே தமிழு, கிழவிக்கு தெரிஞ்சது உனக்கு 1 வாரம் சோறு போட மாட்டாளே என வேகமாய் கால் செய்தபடி போனை பார்க்க அதில் டவர் இல்லாமல் போனது. ச்ச, இப்போ என்ன பண்றது என தன் உதடு கடிக்க, அவ்வளவு நேரமும் எதிரில் அவன் அமர்ந்திருக்கும் எண்ணம் சிறிதுமின்றி அவள் செய்த அலப்பறைகளை பார்த்தவன் இறுதியில் அவள் செய்த செயலில் தன்னிலை மறந்து, இது என்ன பழக்கம் என அவள் இதழ் கடித்ததை சொல்ல, ஒன்றும் புரியாமல் தமிழ், சார் என்ன சொல்றீங்க என கேட்க, விக்ரம் மனதில், உனக்கு என்னாச்சுடா, நீ இப்படி இல்லையே, கம் ஆன் மேன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பின் அவளிடம், இல்லை அந்த ஃபோனை எந்த ஆட்டம் ஆட்டுறியே, என்ன ப்ராப்ளம்? அம்மா யாரு நீ, எங்கிருந்து இங்கே வந்த, அதுவும் இந்த மழை டைமில் என கேட்க, அப்போதும் தமிழ் தன் ஃபோனை தனித்தனியாக பிரித்து ஃபோனின் பேட்டரியை கலட்டி கைகளால் தேய்த்து மீண்டும் மாட்டிக்கொண்டிருக்க அதை பார்த்த விக்ரம், ஏய் வாட் ஆர் யூ டூயிங், ஆமாம் இப்போ என்ன பண்ணுன என ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கேட்க, தமிழ் அவனை ஏற இறங்க பார்த்து, நல்லா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கு, நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்ததும் தெரிய வேணாம், இதில் வாயை திறந்த துறைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வரும் என மீண்டும் தன் வேலையை தொடர, விக்ரம் தன் பொறுமையை இழந்து, ஐ திங்க் ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ ஒன்லி, டிட் யூ ஹியர் மீ என இன்னும் வேகமாக ஆங்கிலத்தில் பொரிய, தமிழ் வேகமாய் எழுந்து அவள் கண்களை மேலும் விரித்து சற்று அதட்டலாய், நம்ம இங்கிலீஷ் பேசுறது பெருசில்ல, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியுதான்னு தெரியணும், சும்மா இப்படி படப்படன்னு பேசினா நாங்கள் புரிஞ்சுக்க வேணாம் என அவள் மூச்சு வாங்கி கொண்டு பேசி அமர, அவள் அருகில் வந்து விக்ரம் தண்ணீரை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி குடித்தவள் அவனை ஓரக்கண்ணால் பார்க்க, அவளின் செயலில் மீண்டும் ஈர்க்கப்பட்ட விக்ரமோ அவளது பாவனையில் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். விக்ரம் கண்களில் வழிந்த நீருடன், யூ கிராக் மீ அப், ஐ டென்ட் லவ் லைக் திஸ் இன் அ லாங் டைம், தேங்க்ஸ் அ லாட். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் சிரித்ததை, அதுவும் தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்ததை சொல்லி நன்றி கூற, தமிழ் அவனை பார்த்து மனதுக்குள், பயபுள்ள இங்கிலீஷை விடாது போலையே என மீண்டும் தான் விட்ட வேலையை தொடர, ஓகே ஐ எம் சாரி, இனி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இப்போ சொல்லு என்ன பண்ணுற உன் ஃபோனை என்றான் விக்ரம். என் ஃபோன் நனைஞ்சிடுச்சு, டவர் இல்லை. ஸோ அதான் பேட்டரியை கழட்டி கையை வச்சு தேய்ச்சா ஏதாச்சும் ஆகுமான்னு பார்க்குறேன் என்றாள். அப்படியா என அவளிடம் கேட்டவன்,
இது தெரியாம நம்ம டெக்னிக்கல் டீம் வச்சிருக்கோம். என்னடா விக்ரம் உனக்கு வந்த சோதனை என எண்ணிக்கொண்டான். இவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் மொபைலின் பாகங்களை மாட்டி ஆன் செய்து பார்க்க அப்போதும் டவர் இல்லாமல் போக, ச்சே, இந்த டப்பா என்னமோ பெரிய இந்த நெட்வொர்க்கு, எங்கே போனாலும் டவர் கிடைக்கும்னு சொன்னா, ஆனால் இந்த ஊர்லேயே கிடைக்கல, என்ன நெட்வொர்க்கோ என தன் போக்கில் திட்டிக் கொண்டு போக, யாரு திட்டுற என்றான் விக்ரம். எல்லாம் அந்த நெட்வொர்க்கை தான். பாருங்க, டவரே இல்லை. இது என்னமோ எல்லா ஊர்லேயும் கிடைக்கும்னு தான் வாங்கி கொடுத்தான். பாருங்க, இங்கே கூட கிடைக்கல என்றாள் சிம்மனை காண்பித்து. அடிப்பாவி, என்ன வச்சுக்கிட்டே ஏன் கம்பெனியை திட்டுறியா உன்ன என மனதில் நினைத்தவன், உன்னோடது பழைய ஃபோன், அதான் கிடைக்கல. நானும் அதை தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குது பாரு என்றான் தன் மொபைலை காண்பித்து. ஓ, அப்படியும் இருக்குமோ? அப்படிதான். வேணும்னா என்னோட ஃபோன் யூஸ் பண்ண என அவன் ஃபோனை கொடுக்க, அதை வாங்கியவள் நம்பர் எங்கே போடுவது என முழிக்க, கொடு என பிரகாஷின் நம்பரை வாங்கி டயல் செய்து கொடுத்தான். ஆமாம், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டியா? யார் நீ, எதுக்கு இங்கே வந்த என்றான். என அவன் ஃபோன் ரிங் ஆனதும் காதில் வைத்தபடியே கையை உதட்டில் மேல் வைத்து, ஷ், கால் போகுது என சைகையில் காட்ட விக்ரம் அவளை பார்த்து கொண்டே தலையை ஆட்டினான். நீண்ட நேர அழைப்புக்கு பின் ஃபோனை அட்டன் செய்தான் பிரகாஷ். கொஞ்சம் குரல் நடுங்கியபடி, ஹலோ என கூற, டே டப்பா, நான் தான் என தமிழ் கூற, அதுவரை இருந்த பொறுமை போய் பிரகாஷ், எருமை, அறிவிற்காடி உனக்கு? உன்னையெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? 2 மணி நேரமாக இந்த மலையில் நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ இவ்வளோ நேரம் கழிச்சு அசால்ட்டாக ஃபோன் பண்ணிட்டு நான் தானே சொல்கிறேன், மூஞ்சிய பாரு குரங்கு என அவன் வசைப்பாட, டேய் என தமிழ் இடை போக, எதுவும் பேசாதடே, உன்னை கொன்றுவேன் என்றவன் கடுப்புடன் திட்டிக் கொண்டே இருக்க, டேய் நான் சொல் என தமிழ் சொல்ல எத்தனிக்க, எதுவும் பேசாத என இத்தனை நேரம் அவளை காணாமல் அவன் பட்ட பாடு. வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அவனுக்கு அழைத்த போதும் என்ன என்று பதில் சொல்வது என்று தெரியாமல் அதனை அட்டன் செய்யாமலே விட்டுவிட, அவளை எங்கு போய் தேடுவது என தெரியாமல் அவன் மிகவும் பயந்திருந்த சமயம்தான் தமிழின் அழைப்பும் வர மொத்த கோபத்தையும் கொட்டி தீர்த்தான். தமிழ் போனை காதில் இருந்து சற்று தூரம் தள்ளி வைத்துவிட்டு, என ரொம்ப திட்டுறான் என பாவமாய் விக்ரமிடம் சொன்னவள் மீண்டும் ஃபோனை காதில் வைத்து, ஐயா ராசா, திட்டி முடிச்சிட்டியா? இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. சொல்லி தொலையிருமே, இப்போ எங்கே இருக்க என கேட்க, நான் என தான் விக்ரம் வீட்டுக்கு வந்தது முதல் சொன்னவள் வீட்டில் வயசானவர்கள் மட்டும் இருப்பதாய் சொல்லி ஏற்கனவே இங்கு வந்திருப்பதாகவும் சொல்லி முடிக்க, ஏய், உண்மைதான் சொல்றியா இல்லை எப்பவும் போல ஒரு ரீலை என்கிட்டயும் சுத்துறியா என கேட்டான். என்னடா, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட, நான் போய் சொல்வேனா, சொல்லு என்றாள். நீ சொல்றதுங்கிறதால தான் எனக்கு டவுட்டே வருது. சரி, இது யார் ஃபோனு என பிரகாஷ் கேட்க, அச்சோ மாட்டிக்கிட்டே தமிழ், இங்கே ஒரு தாத்தா இருக்காரு, அவர் ஃபோனு தான். ஆமாம், நீ என்ன இம்பிட்டு கேள்வி கேட்குற? நீ எப்போ வர சொல்லு, இல்லைனா நீ அங்கே இரு, நான் வரேன். ஏய், என்னடி என்னமோ இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? வெளியில் எவ்வளோ மழை பெய்யுது தெரியுமா? மேலே வர ரோடு எல்லாம் மரம் விழுந்து பிளாக் ஆயிடுச்சு. எருமை, எப்படியும் கிளியர் பண்ண 2 நாள் ஆகும் போல என்றான் பிரகாஷ். என்ன? ஆமாம், நீ பாதுகாப்பாக தானே இருக்க, உண்மையை சொல்லடி, திட்டமாட்டேன் என்றான். தமிழுக்கும் முதல் முறையாய் பயம் தொற்றிக்கொள்ள, என மெதுவாய் விக்ரமை பார்த்து கொண்டே சொன்னாள். அப்போ சரி, ஒழுங்காரு, நாளைக்கு கிளியர் பண்ணிடுவாங்க, நானே வரேன். எதுவும் வண்டி இல்லைனா நடந்து கூட வரேன்டி என்றான். என கண்களில் கண்ணீருடன் தமிழ் கூற, ஏண்டி அலறியா? இல்லை. அதானே, உன்னால் மற்றவங்களுக்கு தானே பாதுகாப்பு இல்லை என அவன் சொல்லி முடிக்கவும், டே டப்பா என தமிழ் கோபமாய் அலற, பிரகாஷ் சிரித்து கொண்டே, ஃபார்முக்கு வந்துட்டு போல, சரி ஒழுங்காரு, நான் வீட்டுக்கு பேசிட்டு கூப்பிடுறேன், சரியா? என வைக்க போனவள், ஏய் நீ எங்கே இருக்க என கேட்க, என்ன ஒரு அக்கறை, ரோட்டில் அம்போன்னு விட்டுட்டு போகிறப்ப திருளியாக்கும். கொஞ்சம் நல்லா மழை வரும்போதே பக்கத்தில் ரூம் போட்டுட்டேன். சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என அவன் ஃபோனை கட் செய்தான். பிரகாஷிடம் பேசிவிட்டு தமிழ் திரும்ப அங்கே விக்ரம் தன் கைகளை கட்டியபடி கோபத்துடன் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.